ஹிப்ஹாப் ஆதியுடைய 25வது இசையமைத்து அவரே ஹீரோவாக நடித்து வருகிற 24 வெள்ளிக்கிழமை இந்த படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம், ஒரு நல்ல கருத்தும் இருக்கிற படம். வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆகுதுன்ற ஒரு சந்தோஷத்தில் நான் இருக்கேன். சார், இப்போ நிறைய ஹீரோக்களை நீங்கள் வந்து உருவாக்கி விட்டுருக்கீங்க, அவங்க வளர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பாகவும் அமையும். ஆனால் நீங்கள் கொடுத்த ஒரு புகாரில் உங்களுக்கு தீர்வு கிடைக்காமலே வந்து சிம்பு அடுத்த படத்தில் நடிக்க போயிட்டாரு. அந்த புகார் அது இப்போ என்ன நிலைமையில சார் இருக்கு? நடிகர் சங்கத்தில் ப்ரொடியூசர் கவுன்சிலில் கொடுத்துருக்கோம். அது சுமூகமாக பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒத்துழைப்பு தரப்படலை அப்படின்னு இல்லை கேட்குற தீர்வு கிடைக்கலங்கிறதான? இல்லை அது கிடைச்சிடும். இல்லை சார், அதே மாதிரி இனிமேல் அவர் இந்த படத்தில் தக்லீஃப் படத்தில் நடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு புகார் வச்சுருந்ததாகவும் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் இல்லை, அந்த மாதிரி நடிக்கக்கூடாதுன்னா சொல்ல, ஷூட்டிங் நடந்துட்டு தான் இருக்குது. நமக்கு ஒரு படம் நடித்து குடிச்சிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அவங்க படம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனை சுமூகமாக முடியும். கடைசியாக எப்போ சார் பேச்சுவார்த்தை நடத்துறீங்க அவர் கூட? சிம்பு கூட கடைசியாக எப்போ பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? அவர் மறுபடியும் ஒரு படம் பண்ணி தரதுக்கு அவர் ஓகே சொல்லியிருக்காரா? இல்லை, பண்ணிடுவாங்க. ப்ரொடியூசர் கவுன்சிலில் பேசியிருக்காங்க. சார், உங்கள் கம்பெனியில் படம் பண்ணுறீங்க, சரி, 10 5 படம் பண்ணணும்னு முடிவு. பட் உங்கள் கம்பெனியில் ரஜினி சார் படம் பண்ண போகிறதாக ரஜினி சார் மீட் பண்ணிங்களா? இல்லை, நான் ரஜினி சாரை மீட் பண்ண பேசிட்டு இருக்கேன். அவரும் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. விரைவில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெந்து தெரிஞ்சதுக்கு ஆடு வரும்பொழுது பார்ட் 2 வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு மாதிரி சொல்லியிருந்தீங்க. அந்த படம் வருமா இல்லை வேற இந்த பிரச்சனைகளால் அந்த படம் டிராப் பண்ணப்படுமா சார்? இல்லை அது தொடர்ந்து சக்ஸஸ் ஆகி இந்த பிரச்சனைலாம் சுமூகமாக பேசி முடிச்சுட்டு அந்த படம் எடுக்கிறதுக்கான அந்த சாத்தியக்கூறுகள் வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து தயாரிப்பாளர்கள் ஒரு நடிகர்கள் மேல, அதாவது சரியான கால் ஷீட்டோ இல்ல படங்கள் பண்ணி தர மாட்டியா குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா வெளிப்படையா வெளியில வந்து எதுவுமே சொல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. என்ன காரணம் அதுக்கு அப்படின்றதுல எல்லாருமே அந்த மாதிரி இல்லைங்க. நிறைய பேர் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, பயங்கரமா ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, இந்த மாதிரி வந்து ஒரு ஹீரோவே பார்க்க முடியாது. அதே மாதிரி ஜெயம் ரவி இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் நாங்கள் திருப்பி வச்சு படங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஜெயம் ரவியோட 3வது படம் ஜீனி பண்ணிட்டு இருக்கோம், 4வது படமும் பண்ண போகிறோம். அந்த மாதிரி யாரோ ஒரு சிலர் பண்ணுறது வந்து எல்லாருக்குமே பொருந்தாது. ஓகே, தேங்க்யூ. நல்ல படம் எடுத்திருக்கின்ற திருப்தி எனக்கு இந்த படம் பார்த்த உடனே கிடச்சிச்சு. அதை நான் உடனே ஹிப்ஹாப் ஆதிக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன். அதுக்கப்புறமா டைரக்டர் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். படம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாரும் பேசின மாதிரி ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக போகும். செகண்ட் ஹாஃபில் அவங்க கதையை சொல்லி ஆகணும். அதனால் இயக்குனர் கார்த்திக் வந்து ரொம்ப அருமையாக, அழகாக, தெளிவாக, ரொம்ப கிளியராக அந்த கிளைமேக்ஸை பண்ணியிருக்காரு. இது ஒரு புது கிளைமேக்ஸு, யாரும் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸு. படம் ஜாலியான படம், குழந்தைங்களோட குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம். இதில் ஹிப்ஹாப் ஆதி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காப்புல. ஏற்கனவே டைரக்டர் பேசினார், ஸ்கூல்லெல்லாம் இங்கிலீஷ் டீச்சருக்கும் பிடி சாருக்கும் லவ் அப்படின்ட்டு. இந்த படம் பார்த்த உடனே எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. நான் படித்த ஸ்கூல்லையும் அது இருந்தது, நடந்தது. உண்மை, நான் தான் அந்த பிடி சாருக்கும் இங்கிலீஷ் டீச்சருக்கும் கல்யாணமே பண்ணி வச்சேன். அப்போ நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ ரிசப்ஷனில் எனக்கு அந்த படம் பார்க்கும்போது அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. ஸோ அது எல்லா ஸ்கூல்லையும் வருஷமாக நடந்துட்டு இருக்கிற ஒன்று. மது ரொம்ப சிரிக்கிறாங்க. ஒரு சின்ன ரோல், அதை ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் இல்லாத ஆர்டிஸ்டே இல்லை. யாரை பார்க்கணும்னு நினச்சாலும் இந்த படத்தில் பார்க்கலாம். அது ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. நானே அதுதான் ஒரு டைரக்டர் என்னை பாராட்டும் போது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கலாம். நான் அந்த ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி, ஏன்னா ஒரு கேட்டதெல்லாம் கொடுத்துட்டோம். அப்புறமா தான் தெரியுது, ஐயோ ஏன் இதை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் படத்தில் வந்து எல்லாரையும் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணி எல்லாரையும் நல்லா, இளவரசு சார்லேருந்து, பிரபு சார்லேருந்து, பாக்யராஜ் சார்லேருந்து, தியாகராஜன் சார்லேருந்து, முனிஷ்காந்த், பாண்டியராஜன் சார், இப்படி பெரிய பட்டாளமே இருக்குது. எல்லாரும் ரொம்ப நல்லா
பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல ஒரு படம். நீங்கள்லாம் நிச்சயமாக பாராட்டக்கூடிய ஒரு படம். உங்களுக்காகவே 23ஆம் தேதி 24 படம், 23 ப்ரெஷ் ஷோ. கரெக்டா? இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலையா? பண்ணிடலாம். சொல்லிட்டேன்ல, அனௌன்ஸ்மெண்ட் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே. ஸோ ஒரு நாள் முன்னாடியே நீங்கள்லாம் படத்தை பார்த்துட்டு உண்மையே எழுதுங்க, அது போதும், வேற எதுவுமே வேண்டாம். ஏன்னா படம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். ஹீரோயின் ஆகட்டும், ஹீரோயின் அந்த சிஸ்டர் கேரக்டர் ஆகட்டும், எல்லாருமே வந்து அந்த படத்தில் வந்து அந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க. இதை முதல்ல எனக்கு எடுத்துகிட்டு வந்தது இப்பா பாதி தான். சார் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். நான் உடனே கதையை கேட்டேன், ரொம்ப பிடிச்சிருந்தது, உடனே போகலான்னு சொன்னேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன், உண்மையிலே நான் வந்து கார்த்திக் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. ஹேட்ஸ் ஆஃப் டு கார்த்திக். அதனாலேயே வந்து இந்த படம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவருக்கு செகண்ட் படமும் சைன் பண்ணியாச்சு. செகண்ட் படமும் வேல்ஸில் பண்ணுறாரு. அதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்றதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிச்சயமாக கார்த்திக் வந்து ஒரு பெரிய இயக்குனராக வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிச்சயமாக யூ வில் பிகம். ஆதி வந்து என்னுடைய அருமை தம்பி மாதிரி, சொல்லவே வேணாம். இப்போ ஓடிட்டு இருக்கிற படம் உங்களுக்கு தெரியும், அரண்மனை 4 4 அது இன்னும் எப்போ எத்தனை போகும்னு தெரியல. ஸோ அதில் வந்து ஆதி தான் பேசப்படுற ஒரு கேரக்டரு. இந்த படத்தில் நான் அந்த படம் பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணி ஆதிக்கிட்ட பேசினேன். ஆதி, இதில் நீங்கள் தான் பயங்கரமாக பேசுகிறீங்க, பிடி சாரில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். சும்மா அப்படி போட்டு வச்சுட்டாக்கா அப்போதான் ரீரெக்கார்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தாப்புல. இப்போ பார்த்து இப்போ பேசினேன், அண்ணன் நீங்கள் பார்த்த படம் வேற, என் ரீரெக்கார்டிங்க்கு அப்புறமா நீங்கள் பார்க்க போகிற படம் வேற அப்படின்னாரு. நான் இன்னும் பார்க்கல, ரீரெக்கார்டிங்கோட பார்த்துட்டாங்க. அதே தான் டைரக்டரும் சொன்னார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருடைய ஆர்ஆருக்காகவே இன்றைக்கோ நாளைக்கோ இன்னொரு தடவை பார்த்துடுறேன் பிடி சாரை. ஸோ நிச்சயம் ஒரு வேல்ஸ் ஃபிலிம்லேருந்து ஒரு நல்ல படம் 24ஆம் தேதி திரையரங்குக்கு வர இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய ஆதரவை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.